மீண்டும் உன்னோடு நான். இந்த வீடியோட ஃபஸ்ட் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். குரு அண்ட் காவ்யா இவங்க தான் வந்து பார்த்தினாக்கா நம்ம சீனோட ஹைலைட்டர்ஸ். இவங்க தான் ஹீரோ ஹீரோயின். இவங்க வந்து பார்த்தினாக்கா முன்னாடியே வந்து பார்த்தினாக்கா லவ் பண்ணிகிட்டு இருந்தவங்க சில காரணத்தினால வந்து பிரிஞ்சிட்டாங்க. அது எதனால் பிரிஞ்சாங்க, என்ன காரணம் அப்படின்றத தான் இந்த ஃபஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம். இங்கே குரு வந்து பார்த்தினாக்கா ஒரு டீ ஷாப்பில் வந்து இவரும் வந்து ஒர்க் பண்ணிட்டார். இவங்க வந்து பார்த்தினா ஒர்க் பண்ணுற இடம் வந்து ரொம்ப சூப்பரான இடம். ஏன்னா நிறைய பேர் வந்து போவாங்க. நம்ம காவியாவை பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஒரு நார்மலாக ஒரு லைஃப் வந்து ரொட்டீன் பண்ணிகிட்ருப்பாங்க. சின்ன சிம்பிளாக ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம குருவை பார்த்து வந்து காவியாவுக்கு வந்து அவங்க மேலே ஒரு லவ் வந்து க்ரஷ் வந்து உருவாச்சு. அது காலப்போக்கில் ஒரு நல்லாவே வந்து போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் நாட்கள் போக போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து உண்டாகுது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க லவ் பண்ணும்போது நிறைய பொருட்கள்லாம் வாங்கி தருவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இவங்களும் வந்து நிறைய திங்ஸு அப்படி இப்படின்னு நிறையெல்லாம் வாங்கிட்டு வந்து ரொம்ப ஜாலியாக சூப்பராக அவங்களோட லைஃப் வந்து போயிட்டுருந்துச்சி. ஆனால் இந்த சந்தேகன்ற ஒரு காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேர் வந்து பிரிஞ்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குரு வந்து எதுவும் அந்த அளவுக்கு சொல்லலை. ஆனால் இங்கே காவியா தான் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பெருசு பண்ணி எல்லாத்தையும் இவங்க வந்து பிரித்து விட்டாங்க. அவங்களே வந்து அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க மேலே குரு மேலே சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு தப்பு எதுவும் தெரியலை. மேபி நம்ம அந்த ஃபுல்லாகவே எபிசோடை பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குரு நான் சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து அதிகமாக வந்து பொய் சொல்லலை. அவங்க என்ன நடக்குதோ அது வந்து சிம்பிளாக வந்து எடுத்துக்கிட்டாரு. அது வந்து பெருசு பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சிம்பிளாக அது வந்து அதை பற்றி எதுவும் அவங்ககிட்ட காவிய கூட பேசாமல் வந்து சரி ஓகே நம்ம நார்மலாக எப்படி இருப்போமோ அப்படியே இருப்போம் அப்படின்போது அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பிரச்சனை வந்து பெருசாகுது. என்னடா அப்படின்னு பார்த்தா இங்கே குரு கூட வந்து இன்னொரு பொண்ணு பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே காவியாவுக்கு பிடிக்கல. அந்த ஒரு ரீசனுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காவியா என்ன பண்ணுறாங்க, இன்னொரு பையன் கூட அஃபேரில் இருக்கிற மாதிரி நம்ம குருக்கிட்ட வந்து காமிச்சிக்கிறாங்க. 2 பேருக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரி வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஒருத்தர் மேலே வச்சுருக்க அன்பு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு கொஞ்சம் அப்படி மூவ் ஆன் ஆகும்போது தான் வந்து அந்த ஃபீல் என்ன அப்படின்னு தெரியும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ மட்டும் இன்னொரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கியா, நானும் பேசுகிறேன் பாரு, அப்போ உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்களே வந்து ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே வந்து மூவ் ஆன் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை வந்து இங்கே பெருசாகுது. அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு லைஃபு. நம்ம குருவும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே காவியாவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சரி நம்ம அவங்க வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குருவும் வந்து சொல்ல வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி சான்சஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம குருவுக்கு கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் போகும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் நோஸ் கட் பண்ணி விடுறாங்க காவியா. நம்ம குரு எப்போ தான் சொல்லி இது என்ன இதெல்லாம் உனக்கு பிரச்சனையே கிடையாது, நீ தான் ரொம்ப பெருசு சீரியஸாக எடுத்துகிட்ருக்க அப்படின்னு என்றைக்காவது சொல்லலான்னு பார்த்தா அதுக்கும் இந்த சான்ஸுமே கிடைக்கவே மாட்டேங்குது. கடைசியில் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டவே வராது குரு, நம்ம 2 பேரும் இப்படியே பிரிஞ்சிடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க காவியா. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம காவியா நேராக வந்து எங்கே போகிறாங்கன்னா நம்ம குரு ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த டீ ஷாப் தான் வந்து போகிறாங்க. அப்படி போனவங்க பார்த்தீங்கன்னா வெறுங்கையோடலாம் போல். இவங்க ஆரம்பத்தில் லவ் பண்ண ஆரம்பிக்கும்போது கிஃப்ட்ஸ் எல்லாமே அப்போ ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி போனவங்க ஏன்னா நம்ம லவ்க்கு போனவங்களுடைய அடையாளங்களே சில சில திங்ஸஸ் தானே. அது வந்து அவங்க இது ஒரு பொருளை பார்க்காம ஒரு பொக்கிஷம் மாதிரி வந்து பார்த்துட்டு கையில் ரொம்பவே நம்ம காவியம் ரொம்ப சென்டிமெண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா குருக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆனால் நான் அங்கேயே கூட இந்த பொருளெல்லாம் தூக்கி போட்டிருக்கலாம், ஆனால் இது நம்ம லவ் பண்ணும்போது நீ எனக்கு கொடுத்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப நினைவுகள் வந்து பத்திரமாவும் ரொம்ப ஜாக்கிரதையாக நான் பார்த்துக்கிட்டேன். நான் அதை அப்போவே போட்டிருப்பேன், ஆனால் நம்ம லவ் பண்ணதுக்கு எந்த ஒரு அடையாளமே இல்லாமல் போய்டும், அதனால் இந்த பொருளெல்லாம் உங்ககிட்டயே நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே காவியை வந்து அந்த பொருள் எல்லாமே கொடுத்துட்டு வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம குருவை வந்து கொஞ்சம் காயப்படுத்துகிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம குருவை ரொம்பவே காயப்படுத்துது. அவரும் கொஞ்சம் பேசினார் தான், இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க. இவ்வளோ நாள் பொறுத்து பார்த்து நம்ம குரு என்ன பண்ணார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ கூட தான் உன் பையன் கூட பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன், நான் எப்பயாச்சும் நான் கேட்டிருப்பேன், நான் சொல்லு பார்க்கலாம், ஆனால் நீ தான் இந்த விஷயத்த பெருசாக பண்ணி வந்து இந்த அளவுக்கு நீ வந்து கொண்டுட்டு வந்திருக்க காவியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து குரு வந்து சொல்லணும். அதே மாதிரி தானே நீயும் பண்ண அப்படின்ற மாதிரி இவங்க கூட வந்து பேசுகிறதுனால இந்த பிரச்சனை இன்னும் ரொம்ப பெருசாகவே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணால் இது ரொம்ப நல்லா இருக்காது, நம்ம அப்படியே லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் வேறு ஒரு பையன் பொண்ணு இப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குரு இன்னொரு பொண்ணையும் காவியாவுக்கு இன்னொரு பையனையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் தனியாக வேறு ஒரு ட்ரெண்டிங் இன்னொரு பையன் பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க 2 பேரும் போனாலும் அப்போக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அவங்க லைஃப்பில் வந்து இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி லவ் பண்ணுறாங்கன்னா பையன் பொண்ணு அவங்களுக்கு எதுவுமே செட்டே ஆகலை. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஸோ அவங்க லைஃப்க்கு வந்து இவங்க 2 பேருமே அவங்க செட்டே ஆகலை வந்தவங்க 2 பேருமே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக பார்க்குறாங்க ஒன்றுமே செட்டே ஆகலை அப்போது. ஸோ நமக்கானவங்க அவங்க தான் அப்படின்றத எப்போ புரிஞ்சிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் நான் உன்னோடு சேர அப்படின்ற மாதிரி டாப்பிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குரு நீங்கள் எனக்கு சேர்ந்தவங்க தான் கண்டிப்பாக வந்து இதை நான் மறக்கவே முடியாது. நானும் எத்தனையோ பொண்ணு பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி கூட ஒரு நாளைக்கு டாக் வரும். கண்டிப்பாக இதுவும் காவியா கிட்டேருந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேருமே எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல அவங்க யாருமே. பட் நீ எனக்கு எல்லாமே ஒரு விதத்தில் ஓகே. ஆனால் ஒரு சில இதில் மட்டும்தான் நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அது என்ன ஏது அப்படின்னு பார்த்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காவியம் வரும் பேசுவாங்க. ஸோ இது லாஸ்ட் இவங்களோட வீடியோஸாக இருக்க போகுது. ஸோ மீண்டும் நான் உன்னோட சேர மிஸ் மதராசியோட அடுத்த ஒரு வீடியோ இது. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1 இயர் வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ 100 எபிசோடுக்கு மேலே கொண்டுட்டு போயிட்டாங்க இல்லையா, 100ஓட முடிச்சிட்டாங்க. ஸோ மீண்டும் நான் உன்னோட சேர பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இதை கொண்டுட்டு போகிறாங்க அப்படி ஏன்னா என்னடா வந்து செய்ய உன்னோட சேர அதுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இந்த ஒரு வெப் சீரிஸ்க்கும் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு புது வீடியோவோட அப்டேட்டில் உங்களை எல்லாமே சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அட்டில் தென் see you, bye bye.